installing Windows 8 on virtual hard disk. Windows 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்லயும் லோட் பண்ணலாம். நாம இந்த கிளாஸ்ல விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்ணி விண்டோஸ் 8 விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல எப்படி லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். உங்க கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி இல்ல விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகக்கூடிய இதே கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு விண்டோஸ் 8 லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டியூல் பூட் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். டியூல் பூட்னா ஒரு டிரைவ்ல விண்டோஸ் 7 லோட் பண்ணிடுவோம், இன்னொரு டிரைவ்ல விண்டோஸ் 8 லோட் பண்ணுவோம். இதுதான் டியூல் பூட்டிங். அப்படி இல்லைன்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே விண்டோஸ் 8 ஓடுது, இன்னும் ஒரு விண்டோஸ் 8 லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எதுக்காக செய்வோம்னா, இது நார்மலா நம்ம யூஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வெறும் கேம்ஸ், எல்லா வகையான கேம்ஸ் நீங்க போட்டு ரன் பண்றீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஓஎஸ் போட்டுக்குவீங்க. அப்ப கேம்ஸ் ரன் ஆகணும்னா இந்த விண்டோஸ் 8 லாகின் ஆகி கேம்ஸ் ரன் பண்ணுவீங்க. இல்ல நார்மலா ஒர்க் பண்ணணும்னா இந்த விண்டோஸ் 8 நீங்க லாகின் ஆவீங்க. ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எல்லா சாஃப்ட்வேரும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடும். அப்ப இந்த மாதிரியும் நீங்க பிரிச்சு லோட் பண்ணலாம். டியூல் பூட் பண்றதா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு தனியா ஒரு பார்ட்டிஷன் வேணும். அதாவது 7 இதுல 8 இதுல அப்படி இல்ல 8 இதுல லோட் பண்ணணும். நம்ம கிட்ட தனியா பார்ட்டிஷன் கிடையாது. ஏற்கனவே இங்க ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுல விண்டோஸ் 7 ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, இதுலயும் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நீங்க விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணலாம். விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ங்கிறது என்னன்னா, இந்த டிரைவ்ல மினிமம் ஒரு 20 ஜிபிக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்க. இந்த ஃபைலை ஒரு ஹார்ட் டிஸ்கா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைலை ஹார்ட் டிஸ்கா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு பேரு. அதாவது உண்மையிலே இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் கிடையாது, நாம ஒரு ஃபைலை ஹார்ட் டிஸ்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இதுல நீங்க விண்டோஸ் 8 லோட் பண்ணிடலாம். அப்ப விண்டோஸ் 8 எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளார தான் இருக்கும். அதாவது தனி பார்ட்டிஷன் கிடையாது, இந்த ஃபைலுக்குள்ளார தான் உங்களுக்கு விண்டோஸ் 8 இருக்கும். ஒருவேளை உங்க கம்ப்யூட்டர்ல சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது, வேற டிரைவ் எதுவுமே இல்லை, ஆனா சி டிரைவ்ல இடம் அதிகமா இருக்குது, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா இங்கேயே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி, அதாவது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைலை கிரியேட் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ளார விண்டோஸ் 8 நீங்க லோட் பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு விண்டோஸ் 7 இங்க ரன் ஆகுது. பூட் பண்ணும்போது விண்டோஸ் 7க்கு போறீங்களா விண்டோஸ் 8க்கு போறீங்களான்னு கேட்கும். நீங்க விண்டோஸ் 8க்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை, அதாவது விண்டோஸ் 8 உங்களுக்கு ரன் பண்ணும். இந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணும்போது மினிமம் நீங்க 20 ஜிபி கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணதான் விண்டோஸ் 8 லோட் பண்ண முடியும். இந்த 20 ஜிபி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்ல எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு பெருசா இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நம்ம இதை பிராக்டிக்கல்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு 40 ஜிபிக்கு சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது, அதுல விண்டோஸ் 7 மட்டும்தான் ரன் ஆகுது. நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஒரு 20 ஜிபிக்கு மேல இருக்குது. நம்ம விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க கிரியேட் பண்ணி அதுல விண்டோஸ் 8 எப்படி லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஒரு விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர்ல தான் நம்ம விஹெச்டி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு விஹெச்டி ஃபைல்ல விண்டோஸ் 8 லோட் பண்ண போறோம். அதுக்கு கம்ப்யூட்டர்ல சி டிரைவை ஓபன் பண்ணி பார்க்கறோம். சி டிரைவ்ல எந்த அளவு ஸ்பேஸ் இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் மினிமம் நீங்க ஒரு 20 ஜிபிக்கு கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதே டிரைவ்ல நம்ம ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க இங்க கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அதுல விண்டோஸ் 8 லோட் பண்ண போறோம். அப்படி செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் கிளிக் பண்றோம். மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் மேனேஜுக்கு போறோம். இதுல டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்றோம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சி டிரைவ் இருக்குது, வேற பார்ட்டிஷன் எதுவுமே கிடையாது. ஒரு டி டிரைவ்ல சிடி ரோம் போட்டிருக்கோம். இந்த சி டிரைவ்ல தான் நம்ம விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணோம். அதுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் விஹெச்டிங்கிறத கிளிக் பண்றோம். இப்ப விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எங்க கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ப்ரௌஸ் பண்ணி காட்டுறோம். அதுக்கு ப்ரௌஸை கிளிக் பண்றோம். இதுல கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிட்டு சி டிரைவை கிளிக் பண்ணிட்டு அதுல விண்டோஸ் 8ன்னு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். சேவை செலக்ட் பண்றோம். இதுல எத்தனை ஜிபி விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஜிபியை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 20 ஜிபி டைப் பண்றோம்.
நீங்க வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு வகையா கிரியேட் பண்ணலாம். ஒன்னு பிக்சடு சைஸ், இன்னொன்னு டைனமிக் சைஸ். பிக்சடு சைஸ்னா எடுத்ததுமே உங்க சி டிரைவ்ல ஒரு 20 ஜிபிக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும். அதாவது 20 ஜிபி இடத்த எடுத்துக்கும். நீங்க விண்டோஸ் 8 லோட் பண்ணும்போ ஒரு 10 ஜிபி தான் உங்களுக்கு இடத்த எடுத்துக்குதுன்னா கூட மீதி 10 ஜிபி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 20 ஜிபி இடத்த எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். இதுவே டைனாமிக்னா உங்களுக்கு சின்னதா ஒரு ஃபைல் எடுத்துக்கும். நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணும்போ அப்படி இல்ல விண்டோஸ் 8ல நீங்க ஒர்க் பண்ணும்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஹார்ட் டிஸ்க மேக்சிமம் 20 ஜிபி வரை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்ப நீங்க ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும்னா பிக்சடு சைஸை செலக்ட் பண்ணணும். நம்ம இப்ப பிராக்டிகல் தான் செய்ய போறோம். அதனால நம்ம டைனாமிக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேவை கிளிக் பண்றோம். இப்ப வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆன பிறகு கீழே பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு ஹார்ட் டிஸ்கே காட்டும். இந்த ஹார்ட் டிஸ்க் உடைய சைஸ் வந்து உங்களுக்கு 20 ஜிபி. நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்றோம். அதுல இனிஷியலைஸ் டிஸ்க்ல டிஸ்க் ஒன்னு டிக் பண்ணிக்கிட்டு மாஸ்டர் பூட்டர் கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்றோம். உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணும்போ உங்க சிடி ரோம்ல விண்டோஸ் 8 சிடியை இன்சர்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இனிமே நம்ம கம்ப்யூட்டரை சிடி ரோம்ல இருந்து பூட் பண்ணி ஆகணும். நம்ம கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்றோம். இப்ப சிடி ரோம்ல தான் கம்ப்யூட்டர் பூட் பண்ணணும். F8 வந்து பூட் மெனுவுக்கு போறதுக்கான ஆப்ஷன். உங்க கம்ப்யூட்டர்ல எந்த கீயை பிரஸ் பண்ணா பூட் மெனுவுக்கு போகுமோ அந்த கீயை பிரஸ் பண்ணி நீங்க பூட் மெனுவுக்கு வரீங்க. இதுல நம்ம சிடியை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இப்ப சிடியில கம்ப்யூட்டர் உங்களுக்கு பூட் ஆகுது. உங்களுக்கு விண்டோஸ் 8 இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்கும். விண்டோஸ் 8 இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. இதுல நம்ம கீபோர்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி மவுண்ட் பண்றதா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகணும். அப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறதுக்கு நாம ஷிஃப்ட் பிளஸ் F10 கீயை பிரஸ் பண்றோம். இந்த கீயை பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். நம்ம ஷிஃப்ட் F10 கீயை இப்ப பிரஸ் பண்றோம். உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இதுல WMIC லாஜிக்கல் டிஸ்க் கெட் நேம் இந்த கமாண்டை என்டர் பண்றோம். இந்த கமாண்ட் எதுக்காக என்டர் பண்றோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல என்னெல்லாம் டிரைவ் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே சி டிரைவ், டி டிரைவ் இருந்தது. ஆனா நீங்க சிடில பூட் பண்ணும்போ இந்த டிரைவ் நேம் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதனால சிடில பூட் பண்ண பிறகு என்னெல்லாம் டிரைவ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு இந்த கமாண்டை என்டர் பண்றோம். இந்த கமாண்டை என்டர் பண்ணோம்னா நமக்கு ஏ டிரைவ், சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், எக்ஸ் டிரைவ் சொல்லிட்டு நிறைய டிரைவ் காட்டுது. நமக்கு ஏற்கனவே சி டிரைவ், டி டிரைவ் மட்டும் தான் இருந்தது. இதுல எந்த டிரைவுக்குள்ளார நாம விண்டோஸ் 8 VHD ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம dir கமாண்டை யூஸ் பண்றோம். dir C காலன்னு போட்டு பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எதுவும் கிடையாது. அப்ப சி டிரைவ் கிடையாது. இன்னொரு தடவை dir D காலன்னு போட்டு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் 8 VHD ஃபைல் இங்க இருக்குது. இது வந்து டி டிரைவ்ல இருக்குது. இந்த ஃபைலை நாம மவுண்ட் பண்ணணும். அதாவது இந்த ஃபைலை ஹார்ட் டிஸ்கா கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கு டிஸ்க் பார்ட்டுங்கிற கமாண்டை என்டர் பண்றோம். டிஸ்க் பார்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இதுல செலக்ட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைல், அதாவது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எந்த ஃபைல்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க டைப் பண்ணணும். இந்த ஃபைலுக்கு அப்புறம் நீங்க கேப் தரக்கூடாது. ஃபைலுக்கு கிட்டேயே ஈக்குவல்ஸ் டைப் பண்ணிட்டு d:/win8.vhd அப்படின்னு டைப் பண்றோம். அதாவது இந்த ஃபைலை கம்ப்யூட்டர்ல மவுண்ட் பண்றதுக்கு முதல்ல அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எந்த ஃபைல்ல இருக்குதுன்னா டி டிரைவ்ல win8.vhdங்கிற ஃபைல் இருக்குது அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் டிஸ்க் பார்ட் சக்சஸ்ஃபுல்லி செலக்டட் த விர்ச்சுவல் டிஸ்க், அதாவது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இனிமே நாம இந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணோம். அதுக்கு அட்டாச் விர்ச்சுவல் டிஸ்க்ங்கிறத டைப் பண்றோம். விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நமக்கு அட்டாச் ஆயிடுச்சு. இனிமே இந்த டிஸ்க் பார்ட் கமாண்டை விட்டு வெளியில வந்துடலாம். அதுக்கு எக்ஸிட் கமாண்டை டைப் பண்றோம். நாம இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம், இன்ஸ்டால் நவ கிளிக் பண்றோம். அடுத்த ஸ்கிரீன்ல நமக்கு அக்ரிமெண்ட் வருது. அக்ரிமெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இதுல அப்கிரேடுக்கு பதிலா நம்ம கஸ்டம் இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போறோம். நம்ம அப்கிரேட் செலக்ட் பண்ணோம்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். நமக்கு இந்த கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 7 வேணும், விண்டோஸ் 8 வேணும். அதுக்காக நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்றோம். கஸ்டமர் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் உடைய டீடைல் காட்டுது. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். நம்ம 20 ஜிபிக்கு தான் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப டோட்டல் சைஸ்ல இதுதான் 20 ஜிபி. இந்த பார்ட்டிஷனை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். அந்த பார்ட்டிஷனை நம்ம செலக்ட் பண்றோம். இந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணதும் விண்டோஸ் cannot இன்ஸ்டால் ஆன் திஸ் டிரைவ்னு உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டும். இதை பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. இது நார்மலா எப்படி இன்ஸ்டலேஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இன்ஸ்டலேஷன் முடிய போகுது. கம்ப்யூட்டர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகி உள்ள போகுது. உங்களுக்கு எடுத்ததும் இந்த மெனு காட்டும். அதாவது விண்டோஸ் 8க்கு போகணுமா விண்டோஸ் 7க்கு போகணுமாங்கிற இந்த மெனு காட்டும். நம்ம இப்ப விண்டோஸ் 8க்கு தான் போகணும். ஏன்னா இன்னும் இன்ஸ்டலேஷன் முடியல. இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகுதான் நம்ம விண்டோஸ் 7க்கு போக முடியும். இங்க உங்களுக்கு ஒரு 5 செகண்டுக்குள்ளார டிஃபால்ட்டா இதுக்குள்ளார போயிடும். இதை நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா இங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இப்ப சேஞ்ச் பண்ண வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. நம்ம விண்டோஸ் 8க்குள்ளார தான் போகணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விண்டோஸ் 8க்குள்ளார பூட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். விண்டோஸ் 8ல பூட்டிங் ஆகிட்டு இருக்குது. முதல்ல டிவைஸ் டிரைவருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணோம். அந்த இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. டிவைஸ் டிரைவர் ஃபைல் எல்லாம் லோட் பண்ண பிறகு கம்ப்யூட்டர் இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் ஆகணும். இப்ப டிவைஸ் டிரைவர் ஃபைல் எல்லாம் லோட் ஆயிடுச்சு. டிவைஸ் டிரைவர் லோட் ஆன பிறகு கம்ப்யூட்டர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆயிருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல விண்டோஸ் 7க்கு போறீங்களா விண்டோஸ் 8க்கு போறீங்களா அப்படிங்கிற மெனு உங்களுக்கு காட்டும். இந்த மெனுல நம்ம விண்டோஸ் 8 செலக்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 30 செகண்ட் இந்த மெனு வெயிட் பண்ணும். ஏற்கனவே 5 செகண்ட் வெயிட் பண்ணிச்சு. இப்ப 30 செகண்ட் வெயிட் பண்ணோம். இந்த 30 செகண்டுக்குள்ளார எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ளார போகணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த 30 செகண்ட்ல நீங்க செலக்ட் பண்ணலன்னா டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ளார லாகின் ஆயிடும். இதுல டிஃபால்ட்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு டிஃபால்ட். நம்ம எந்த செலக்ஷனும் பண்ணல. அதனால உங்களுக்கு விண்டோஸ் 8க்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடும். இங்க நம்ம கலரை செலக்ட் பண்ணணும், பிசிக்கு நேம் தரணும். இதெல்லாம் நார்மலான ஆப்ஷனா. நம்ம பிசி 2ன்னு கம்ப்யூட்டருக்கு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இதுல எக்ஸ்பிரஸ் செட்டிங்கை நீங்க கிளிக் பண்ண போதும். நீங்க கஸ்டமைஸை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷனுக்கு நீங்க பதில் சொல்லணும். நம்ம எக்ஸ்பிரஸ் செட்டிங்கை கிளிக் பண்றோம். இமெயில் அட்ரஸ் நம்ம இங்க டைப் பண்ணணும். test@hotmail.com சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அடுத்த பேஜ்ல யூசர் நேம் டைப் பண்ணணும். நம்ம பாண்டியன் டைப் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கிளிக் பண்றோம். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. கம்ப்யூட்டர் விண்டோஸ் 8க்குள்ளார லாகின் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கிரீன் ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன் ரெசல்யூஷனை கிளிக் பண்றோம். ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ல 1366 x 768ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்றோம். ஸ்கிரீன் சைஸ் சரியாயிடுச்சு. இப்ப நம்ம ஹார்ட் டிஸ்கை ஓபன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்றோம். இதுல கம்ப்யூட்டரை செலக்ட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய 40 ஜிபி ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளார நம்ம ஒரு 20 ஜிபிக்கு ஒரு ஃபைலை போட்டிருக்கோம். அந்த ஃபைலு விண்டோஸ் 8 விஹெச்டின்னு பேர் கொடுத்துருக்கோம். இந்த ஃபைல் தான் உங்களுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க். அதாவது டோட்டலா 20 ஜிபி இருக்கும். அப்ப இந்த டி டிரைவ்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7ம் இருக்கும். ஒரு 20 ஜிபிக்கு வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும். நம்ம சி டிரைவ் ஓபன் பண்ணி பாக்குறோம். இதுவே டி டிரைவை நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். இதுல அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் தான் இப்போ உங்களுக்கு சி டிரைவ். அதுலதான் நமக்கு விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. நம்ம இந்த கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண போறோம். விண்டோஸ் 7க்குள்ளார லாகின் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு கார்னர்ல மவுஸை கொண்டு போறோம். பவர்ல ரீஸ்டார்ட்ங்கிறத செலக்ட் பண்றோம். கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதும் இந்த மெனு காட்டும். இந்த மெனுல நம்ம விண்டோஸ் 7 செலக்ட் பண்றோம். விண்டோஸ் 7 உங்களுக்கு பூட் ஆகுது. இப்ப இதே கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் 7 ரன் பண்ண முடியும், விண்டோஸ் 8 ரன் பண்ண முடியும். இப்ப விண்டோஸ் 7ல லாகின் ஆயிருக்கோம். மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பாக்குறோம். அதுல சி டிரைவ் மட்டும்தான் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் மேனேஜுக்கு போறோம். இந்த ஸ்கிரீன்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணோம்னா
நம்முடைய சி டிரைவ் மட்டும்தான் காட்டும், விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் காட்டாது. நீங்க விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க மவுண்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க விண்டோஸ் 8க்குள்ளார ஒரு ஃபைலை சேவ் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபைலை இப்ப எடுக்கணும்னா இந்த விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 8 விஹெச்டிங்கிற ஃபைலுக்கு உள்ளார தான் இருக்குது. அந்த ஃபைலை கம்ப்யூட்டர்ல மவுண்ட் பண்ணி அதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ளார இருக்கிறத நம்மளால எடுக்க முடியும். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரைட் கிளிக் பண்றோம். இதுல அட்டாச் வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டாச் வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்றோம். ப்ரௌஸ் பண்ணி அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைலை இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க ரீட் ஒன்லி மோட்லயும் அட்டாச் பண்ண முடியும். ரீட் ஒன்லி மோட்ல அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஃபைலை நீங்க வெளியில எடுக்கலாம். ஆனா வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு உள்ளார நீங்க ஃபைலை ஸ்டோர் பண்ண முடியாது. நாம ரீட் அண்ட் ரைட் மோடுக்கு அப்படியே ஓகேவே கிளிக் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கீழே மவுண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இ டிரைவ்னு பேர் கொடுத்துருக்குது. கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இ டிரைவ்னு வந்திருக்குது. அந்த இ டிரைவை நம்ம ஓபன் பண்றோம். இதுதான் உங்களுடைய விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிரைவ். அதாவது வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை மவுண்ட் பண்ணி ஓபன் பண்றோம். இதுக்குள்ளார நீங்க ஃபைலை சேவ் பண்ணலாம். அப்படி சேவ் பண்ணீங்கன்னா விண்டோஸ் 8 டிரைவுக்குள்ளார அந்த ஃபைல் இருக்கும். ஏற்கனவே விண்டோஸ் 8 டிரைவ்ல நீங்க ஏதாவது ஃபைலை ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபைலை எடுத்து விண்டோஸ் 7க்கும் உங்களால காப்பி பண்ண முடியும்.